அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தனி வக்ர பயிற்சி முடிவதற்குள் இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி பகவான். தற்போது கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் 10ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்பி 9ஆம் இடத்தை நோக்கி நகருகிறாருங்க. இந்த இரு இடங்களுமே நல்ல நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் இந்த இடங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டக சனி, ஏழரை சனி என்ற எந்த விதமான பாதிப்பையும் அடையக்கூடிய சூழல் இல்லை என்பதால் நிச்சயமாக சனி வக்ரம் பெற்றாலும் தங்களுடைய வாழ்வில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் நவம்பர் 4 வரை வக்ரகதியிலும் அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்றும் வலுவாக வீற்றிருக்க போகிறார். எனவே கர்மஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நடுநிலை தவறாத ஒரு நியாயஸ்தராக செயல்படுகிறார். அவர் ஒரு இடத்தில் சஞ்சரிக்கும் போது மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக பல மாற்றங்களை அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பவர் நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனிதான். அவர் இந்த காலகட்டத்தில் வக்ரம் பெறுவதால் பாதிப்பு இல்லை. ஏனென்றால் சனி பகவான் அதிக நன்மை கொடுக்கக்கூடிய இடங்களாக 3, 6, 11 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகிறது. நடுநிலையான பலன் 5, 9, 10 ஆகிய இடங்களில் கிடைக்கும். இந்த இடங்களில்தான் தற்போது வக்ரமும் அவருடைய சஞ்சார அமைப்பும் இருக்கிறது. எனவே பாதிப்பு என்பது நிச்சயமாக இல்லை என்பதை வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானின் அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் மிக வலுவாக தனது சிறப்பு பார்வையை 4, 7, 12 ஆகிய இடங்களில் செலுத்துகிறாருங்க. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய பார்வையால் எப்படி நற்பலன்கள் கிடைக்கிறதோ அதே போன்று கெடுபலன்கள் குறைவதற்கான யோகத்தை நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அவருடைய சப்தம பார்வை 7ஆம் பார்வை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பதிவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம். ஆனால் சுப நிகழ்வுகள்ல காரிய வெற்றி உண்டு. 10ஆம் இடமான கர்மஸ்தான பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே தொழில் வியாபார ரீதியாக வெற்றி பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் பார்வையாக 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார். வெற்றிக்கு உரித்தான 3ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயம் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஜென்ம ராசியில் குரு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்தோட சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் அவர் தனித்து ஜென்மராசியில் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். இது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவது பொதுவாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் வக்ரம் பெறக்கூடிய இடமும் பயணிக்கக்கூடிய இடமும் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் இருப்பதால் எந்த விதமான தொல்லையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இல்லை. எனவே சனி வக்ரகதியை எண்ணி குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இல்லை. தங்களுடைய வாழ்வில் நல்ல பல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறாருங்க. ஆனால் 10இல் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான நற்காரியங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அவற்றை திட்டமிட்டு சிறப்பான முறையில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உண்டு. மற்ற கிரக நிலைகள் அனுகூலமற்ற இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அதன் காரணமாக சில சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டே தவிர சனியின் அமைப்பால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த விதமான சிக்கலும் ஏற்படாது. பண விரயங்களை நிச்சயமாக குறைத்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஆனால் அதே சமயம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் குடும்ப பிரச்சனைகளும் எதிர்பாராத பண விரயமும் தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே வெளியில் பயணம் மேற்கொள்ளும் போதும் விரய செலவுகளிலும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக இந்த தருணத்தில் தேவை. அதே சமயம்
சமயம் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க சனி பகவான். கர்மஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழிகள் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எந்த காரணம் இன்றியும் சில நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்றால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அது எதிர்கால நலனுக்காக ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை பெற்றுக் கொடுக்க போகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு, வேலையில்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சனி உருவாக்கி கொடுக்கிறார். குரு ஜென்மத்தில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் நிச்சயமாக ஏற்படாது. ஏனென்றால் அவர் முழு சுபகிரகம். சனி பகவானுடைய அமைப்பு மட்டும்தான் சற்று கூடுதலாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் விதி தவறாத, நடுநிலை தவறாத கிரகமாக இருக்கிறார். நாம் செய்த பாவத்திற்கு ஏற்றவாறு பலனை விளைவிப்பாருங்க. எனவேதான் சனியினுடைய அமைப்பு உன்னிப்பாக பார்க்க வேண்டும். அது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. எனவே மனநிறைவு உத்தியோக ரீதியாக உண்டாகும். தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் அடுத்தடுத்து நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். கர்மஸ்தானத்தில் சனி வலுவாக அமர்ந்து வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் தொட்டவை அனைத்தும் பொன்னாக கூடிய யோகம் தொழில்துறை, வியாபாரத்துறையில் உண்டு. சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்கும். லாபம் படிப்படியாக உயரும். சனி வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். இது அரிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளை மிக சிறப்பான முறையில் செய்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் அதின் நற்பலன்களும் பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எந்த விதமான முயற்சியின்றும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழல் உண்டு. மக்கள் மத்தியில் பிரபலமாக கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் துறைக்கு சாதகமாக பெரும்பான்மையான கிரகநிலைகள் வலம் வருகின்றன. எனவே சனி வக்ரம் பெற்றாலும் கூட கட்சியில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் உட்பட அனைத்துமே சுமூகமான முறையில் எதிர்கொள்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் அதிரடியான பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக அரசியல் துறை ரீதியான பணிகளில் உண்டு. மாணவர்களின் கல்வியில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வாய்ப்புகளும் கல்வி ரீதியான விஷயங்களில் மிகவும் சிறப்பாக கிடைக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் இந்த பணியை மேற்கொண்டாலும் முன்கூட்டியே சிந்தித்து செயல்படுவதால் பல சிரமங்களை தவிர்ப்பதோடு மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு விவசாயத்துறையில் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப நன்மைகளை பாதுகாக்கும் பொறுப்பு நிச்சயமாக குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களிடமும் உள்ளது. இதில் குரு ஜென்மத்தில் இருப்பதால் பெரிய அளவிற்கு நற்பலன்கள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சுக்கிரனின் நட்பு கிரகமான சனி பெரிய அளவிற்கு சாதகமாக இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும். உத்தியோகம், தொழிலிலும் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்களை வெகுவளவில் குறைத்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். எனவே எதிர்பாராத மகிழ்ச்சி மற்ற ராசிக்கார பெண்மணிகளை விட சற்று கூடுதலாக உண்டு என்று சொல்லிவிடலாம். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் கிடைக்கும்.